இப்போ வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சிம்பிளிஃபிகேஷன் டாபிக்கே தான் பார்க்க போறோம். ஆப்டிட்யூட்ல கிட்டத்தட்ட லாஸ்ட் டாபிக். இதே ஆப்டிட்யூட்ல ரீசனிங் வந்து இன்னும் ஒண்ணு பார்க்கணும். அது தனியா நான் நடத்துவேன். ரீசனிங் தனியா குடுப்பேன். அது ஒரு செஷன் வரும். அப்ப இந்த சிம்பிளிஃபிகேஷன பொறுத்தவர, இதுக்கு முன்னாடி பார்த்த அது நம்பர் சிஸ்டம், அதாவது எண்ணியல், கூட்டுத்தொடர், பெருக்குத்தொடர், அடுக்குத்தொடர் இது எல்லாம் கம்பைன் பண்ணி தான் இதுக்குள்ள வரும். ஆனா நான் என்ன செஞ்சுட்டேன் அப்டின்னா, அந்த டாபிக்க வந்து இதுக்கு முன்னாடி நடத்துனேன் தனியா. இத வந்து தனியா செப்பரேட்டா பிரிக்கிறேன். அப்ப எல்லாம் சேர்த்து தான் 3 டூ 4 கொஸ்டின் கேட்பாங்க. இது வந்து தனித்து வந்து ஒரு 2 கொஸ்டின் கேட்க வாய்ப்புகள் இருக்கு. சிம்பிளிஃபிகேஷன் பொறுத்தவர தமிழ்ல சுருக்குக அப்டின்னு சொல்லலாம். அப்ப அந்த வார்த்தையிலேயே இருக்கு. சிம்பிளிஃபிகேஷன் சுருக்குக. அப்ப இதுக்கு ஃபார்முலா வந்து ஸ்கூல்லலாம் சில படிச்சிருப்பீங்க. A + B ஹோல் ஸ்க்வேர்ட், A - B ஹோல் ஸ்க்வேர்ட், A ஸ்க்வேர்ட் - B ஸ்க்வேர்ட், A + B சாரி A கியூப் + B கியூப், A கியூப் - B கியூப், A பவர் M இன்டு A பவர் N இது மாதிரியான சில டெர்ம்ஸ் வந்து ஞாபகம் வந்தாவே போதும். நான் சூத்திரங்கள்ல குடுத்துருவேன். அது இருந்தாவே ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா வந்துரும். அப்ப சுருக்குக. தமிழ்ல இத சுருக்குக அப்படின்னு சொல்லுவோம். இந்த சிம்பிளிஃபிகேஷன். அப்ப இதுக்கு வந்து சில ஃபார்முலாஸ் பார்த்தா போதும்ன்னு சொன்னேன்ல. அது என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் A + B ஹோல் ஸ்க்வேர். ஸ்கூல்ல பார்த்தது தான். A ஸ்க்வேர்ட். நம்ம எல்சிஎம், ஹச்சிஎஃப் பார்க்கும்போது இந்த ஃபார்முலா பார்த்திருப்போம். P ஸ்க்வேர் பிளஸ் 2 இன்டு A இன்டு B. அதுக்கடுத்து A - B ஹோல் ஸ்க்வேர். A ஸ்க்வேர் பிளஸ் B ஸ்க்வேர் மைனஸ் 2AB. அதுக்கடுத்து A ஸ்க்வேர் மைனஸ் B ஸ்க்வேர் இஸ் ஈக்குவல் டு A பிளஸ் B A மைனஸ் B. அதுக்கடுத்து A பிளஸ் B ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஓப்பன் பிராக்கெட் A மைனஸ் B ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2 இன்டு ஓப்பன் பிராக்கெட் A ஸ்கொயர் பிளஸ் B ஸ்கொயர் க்ளோஸ் பிராக்கெட். அதுக்கடுத்து A பிளஸ் B ஹோல் ஸ்கொயர் மைனஸ் A minus B whole square is equal to 4 into A into B. அதுக்கடுத்து A plus B plus C close bracket whole square is equal to A square plus B square plus C square plus 2 into open bracket A into B, B into C plus C into A. AC அப்படின்னு சொல்றோம். அதே வந்து A cube மைனஸ் பிளஸ் பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட் பிளஸ் பி கியூப் சீக்வல் டு ஏ பிளஸ் பி ஓபன் பிராக்கெட் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ இன்டு பி பிளஸ் பி ஸ்கொயர். அதுக்கடுத்து ஏ கியூப் மைனஸ் பி கியூப் க்ளோஸ் பிராக்கெட் சீக்வல் டு ஏ மைனஸ் பி ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர் க்ளோஸ் பிராக்கெட். அதுக்கடுத்து ஏ பவர் எம் இன்டு ஏ பவர் என் க்ளோஸ் பிராக்கெட் equal to a பவர் m பிளஸ் n. அதுக்கடுத்து a பவர் m வகுத்தல் a பவர் n. இந்த எப்படி கொடுத்தாங்க இது எப்படி எழுதலாம் அப்படின்னா a பவர் m மைனஸ் n அப்படின்னு எழுதலாம். இல்ல இப்படி கொடுக்குறாங்க எப்படி அப்படின்னா a ஹோல் பவர்ல m ஓபன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் போட்டு ஹோல் பவர் n இப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா a மேல m இன்டு n. அதுக்கடுத்து a கிராஸ் b போட்டு ஹோல் பவர் n கொடுக்குறாங்க அப்படின்னா a பவர் n கிராஸ் b பவர் n. அதுக்கடுத்து a வகுத்தல் b க்ளோஸ் பிராக்கெட் ஹோல் பவர் n போடுறாங்க அப்படின்னா
a பவர் n வகுத்தல் b பவர் n. ஓகேவா? அதுக்கடுத்து ரூட் ஆஃப் a வகுத்தல் b இப்படி குடுக்குறாங்க அப்படின்னா, மேல ரூட்ட aக்கு தனியாவும், வகுத்தல் bக்கு தனியா ரூட்ட தனியா பிரிச்சு எழுதலாம். அதுக்கடுத்து ரூட் எக்ஸ் இது எப்படி சார் எழுதலாம் அப்படின்னா, எக்ஸ் ஹோல் பவர் 1/2 அப்படின்னு எழுதலாம். ஸ்கொயர் ரூட். அதே கியூப் ரூட் குடுக்குறாங்க அப்படின்னா, இது எப்படி எழுதலாம்? எக்ஸ் ஹோல் பவர் 1/3 அப்படின்னு எழுதலாம். அதுக்கடுத்து போத் மாஸ் ரூல் தெரிஞ்சிருக்கணும். BO DMAS Pங்கிறது என்ன அப்படின்னா பிராக்கெட்டை குறிக்கும். இந்த இப்படி கொடுக்குறோம்ல இந்த பிராக்கெட்டை குறிக்கும். அதுதான் ஃபர்ஸ்ட். ஓங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா பிராக்கெட் ஆஃப். அதுல பிராக்கெட் ஆஃப் அதை குறிக்கும். ஆஃப்னு வருதுன்னு வச்சுக்கிடுங்க, அதை குறிக்கும். டிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா டிவைடு வகுத்தல் டிவிஷனை குறிக்கும். எம்ங்கிறது மல்டிபிளை குறிக்கும். ஏங்கிறது பிளஸ் குறிக்கும். எஸ்ங்கிறது லாஸ்டா மைனஸ் குறிக்கும். இந்த ஆர்டர் வைஸ். அப்ப ஒன்னாவது ஆர்டர் பிராக்கெட், ரெண்டாவது ஆர்டர் ஆஃப், மூணாவது ஆர்டர் டிவைட், நாலாவது ஆர்டர் மல்டிபிகேஷன், அஞ்சாவது ஆர்டர் அடிஷன் பிளஸ், லாஸ்ட் ஆறாவது சப்ட்ராக்ஷன் மைனஸ். இதுதான் உங்களுக்கு போத் மாஸ் ரூலோட அடிப்படை. அப்ப இது பார்த்தாவே போதும். இது மாதிரி பேசிக்கான விஷயங்கள் நீங்க பார்த்தாவே உங்களுக்கு சிம்பிளிபிகேஷன் எளிமையா வந்து நீங்க சால்வ் பண்ணிடலாம். அப்ப அடுத்த கொஸ்டின்ஸ் வரிசையா நம்ம கொடுக்க போறேன், பாத்துக்கிடுங்க. இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே லைட்டா பாத்துக்கிடுங்க. ஆல்ரெடி நம்ம கொடுத்திருக்க ஃபார்முலாவுல இந்த a plus b equal square, a minus b equal square, a square minus b square, அதுக்கடுத்து கீழே இந்த a cube plus b cube இல்ல a cube minus b cube, இதெல்லாம் நீங்க வந்து ஆல்ரெடி எல்சிஎம் கன்செப்ட்லயே பார்த்திருப்பீங்க. ஓகே, நீங்க இப்ப அடிஷனல் இந்த மாதிரி இதெல்லாம் நீங்க வந்து சம் சால்வ் பண்ணும்போதே டெக்னிக்கல் சப்ஜெக்ட்லயே பார்த்திருப்பீங்க. ஏன்னா பேசிக்கா இருக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம். இதெல்லாம் மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்ப நீங்க மனப்பாடம் பண்ண வேண்டியது இது 3 தான் புதுசா நீங்க முக்கியம் பார்க்கிறது. மனப்பாடம் பண்ண வேண்டியது. மத்த எதுவுமே நீங்க மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. இதெல்லாம் பேசிக்கா உங்களுக்கு தெரியும். போத் மாஸ் ரூட்மே உங்களுக்கு தெரியும். இது மாதிரி ஸ்கொயர் ரூட், கியூப் ரூட்னா எப்படி கண்டுபிடிக்கணும்னு உங்களுக்கு தெரியும். அப்ப 3 ஃபார்முலா தான் இதுல அடிப்படையில நீங்க மனப்பாடம் பண்ண வேண்டியது. மீதி எல்லாமே எல்சிஎம் கன்சீவ்ல பார்த்திருப்பீங்க. ஓகே. இப்ப அடுத்து ஒவ்வொரு சம்மா இப்ப பார்க்கலாம். ஓகே. எல்லாமே சுருக்குக அப்படின்னு சொல்லி தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. சிம்பிளிஃபிகேஷன். இப்ப ஃபர்ஸ்ட் சம் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, சுருக்குக அப்படின்னு கொடுத்துட்டு 3√75 பிளஸ் 5√48 மைனஸ் √243 அப்படின்னு கொடுத்துட்டான். அப்ப ஈஸி. 3√75 பிளஸ் 5√48 மைனஸ் √243 இப்ப 3 வெளில இருக்கா? இப்ப நம்ம எப்படி எழுத போறோம் அப்படின்னா 75 25 × 3 எழுதுறோமா? 3 25 75 பிளஸ் 5 வெளில வச்சுக்கிறோம். 48 எப்படி எழுதலாம்? 16 × 3 எழுதலாமா? 16 × 3. 243 எப்படி எழுதலாம்? 81 × 3 எழுதலாமா? ஓகே. இப்ப ஆல்ரெடி 3 வெளில இருக்கு. 25 வெளில வந்துச்சுன்னா 5 அப்ப √3 வரையும் இருக்கு. பிளஸ் ஆல்ரெடி 5 வெளில இருக்கு. 16 வெளில வந்துச்சுன்னா 4 √2 ஸ்கொயர் ரூட் வந்தா உள்ளுக்குள்ள √3 இருக்கு. மைனஸ் 81 ஸ்கொயர் ரூட்ல இருந்து வெளில வந்தா 9 ரூட்டுக்குள்ள 3 இருக்கு. அப்ப 5 15 √3. அதுக்கடுத்து பிளஸ் 5 20 √3 மைனஸ் 9 √3. 3லயும் √3 காமனா இருக்கா? அப்ப 15 பிளஸ் 20 35. அப்ப 35 √3 மைனஸ் 9 √3. அப்ப 35ல இருந்து 9 கழிச்சா என்ன வரும்? 2 √3 காமனா இருக்கு, வெளில எடுத்துறேன். அப்ப உள்ளக்குள்ள 35 மைனஸ் 9 இருக்கு. இப்ப 35ல 9 போச்சுன்னா எத்தனை வரும் உங்களுக்கு? 26. அப்ப 26 √3 தான் உங்களுக்கான இதோட சிம்பிளிஃபிகேஷன் ஆன்சர். அப்ப 26 √3 எங்க இருக்குன்னு பாருங்க. அப்ப ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 26 √3.
அப்ப இது மாதிரி ரொம்ப சிம்பிளிஃபிகேஷன் ரொம்ப சிம்பிளா தான் சாரி சிம்பிளா தான் குடுத்திருப்பாங்க. நம்ம வந்து ஸ்டெப் தான் அதிகமா போகும். அத பார்த்து வந்து நமக்கு கணக்கு பெருசா இருக்கும் அப்படின்னு பயப்படக்கூடாது. அடுத்து 2வது சம் பார்க்கலாமா? ஓகே. 2வது சம்ம பொறுத்தவர, இது வந்து ஒன் ஆஃப் த பியூட்டி தான். இப்படியும் குடுக்கலாம். இல்லாட்டி இப்படி சும்மா இப்ப கியூப் ரூட் குடுத்துருக்கானா, கியூப் ரூட் இல்லாம வெறும் ஸ்கொயர் ரூட் குடுத்துருக்கலாம். இப்ப இப்படி குடுத்தாலும் எப்படி சால்வ் பண்றது? இந்த சம்ம எப்படி சால்வ் பண்றது? 2மே சொல்லிக் குடுத்துருக்கு. ஒரே ஒரு ஐடியாலஜி தான். அப்ப இதுக்கு நீங்க தனியா படிக்கணுங்கிற அவசியம் இல்ல. ஒரு ஐடியாலஜி பயன்படுத்தி நம்ம ஈஸியா அத சால்வ் பண்ணிறலாம். இப்படி சம் உங்களுக்கு குடுத்துட்டாவே, நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, எக்ஸ் ஈக்குவல் டூ இதுல 1 எடுத்துக்கிறோம். இப்ப கியூப் ரூட்டா? கியூப் ரூட் ஹோல் உள்ளுக்குள்ள 9 இன்டு எக்ஸ போட்டுக்கிறோம். அவ்வளவுதான் சம். இப்படி குடுத்துட்டாவே இதான். அப்ப இந்த சம்முக்கு எப்படி இருக்கும்? எக்ஸ் ஈக்குவல் டூ இங்க ஸ்கொயர் ரூட் குடுத்துருக்காங்களா? உள்ளுக்குள்ள 9 இன்டு எக்ஸ போட்டுக்கிறோம். அவ்வளவுதான் சம். அப்ப இந்த இங்கிட்டு எக்ஸ் இருக்கு. அப்ப இங்கிட்டு வந்து கியூப் ரூட் இருக்கு. அது எப்படி இருக்கு அப்படின்னா, எக்ஸ் ஈக்குவல் டூ 9x ஹோல் பவர் 1/3 அப்படின்னு இருக்கு. 1/3 இங்கிட்டு வந்துச்சுன்னா என்ன வரும்? எக்ஸ் கியூப் ஆயிரும். இங்க 9x இருக்கும். அப்ப இந்த ஒரு எக்ஸ் இந்த எக்ஸ் கியூப் போச்சுன்னா எக்ஸ் ஸ்கொயர் இருக்கும். அப்ப இது எப்படி எழுதலாம்? எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டூ 9. அப்ப எக்ஸ் ஈக்குவல் டூ 3. இதுதான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இல்ல இப்படி குடுக்கலாம். ஸ்கொயர் ரூட்ல குடுத்தா நான் வரேன். அதேதான். அப்ப இது எப்படி இருக்கு? எக்ஸ் 9x இங்க வந்து ஹோல் பவர் 1/8 ஸ்கொயர் ரூட் தானே. அப்ப இங்க என்ன ஆயிரும்? எக்ஸ் ஸ்கொயர்ட் 9x அப்படின்னு இருக்கும். இந்த எக்ஸும் இந்த எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 9 அப்படின்னு ஆன்சர் வரும். அப்ப குடுத்திருக்கத எக்ஸ் ஈக்குவல் டுன்னா அவன் கியூப் ரூட் குடுத்திருக்கானா, ஸ்கொயர் ரூட் குடுத்திருக்கானா அத எடுத்து 9 எக்ஸ் டேர்ம்னு போடணும். அவ்வளவுதான். அவன் என்ன போட்டாலும் அப்படிதான். இதான் மெத்தட். அடுத்து அடுத்து பாருங்க. அடுத்த பொறுத்தவரை இதுல பாருங்க 3 நம்பர் தான் இருக்கு. 38, 34, 28. இந்த 3 நம்பர் தான் மாறி மாறி வரும். இங்க எப்படி இருக்கு? அதாவது இதுல 38 கியூப் அப்படின்னு இருக்கு. பிளஸ் அடுத்து 34 கியூப் அப்படின்னு இருக்கு. பிளஸ் அடுத்து 28 கியூப் அப்படின்னு இருக்கு. மைனஸ் 3 இன்டு 38 இன்டு 34 இன்டு 28 இருக்கு மேல. அதாவது மேல ஏ கியூப் பிளஸ் பி கியூப் பிளஸ் சி கியூப் மைனஸ் 3abcன்னு மேல இருக்கு. ஓகேவா? இப்ப கீழ வாங்கவேன். அதே மாரி 38 இன்டு 38 அதாவது 38 ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு. பிளஸ் 34 இன்டு 34 34 ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு. 28 இன்டு 28 28 ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு. மைனஸ் என்ன இருக்கு? 38 இன்டு 34 ஏ இன்டு பி அந்த மாரி மைனஸ் 34 இன்டு 28 பி இன்டு சி சி இன்டு ஏ 38 இன்டு 28 இப்படின்னு இருக்கு. அது கீழ எப்படி இருக்கு அப்படின்னா ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் பொதுவா எடுத்துட்டோம் அப்படின்னா ஏபி பிசி சிஏ அப்படின்னு இருக்கு. ஓகேவா? அப்ப இதுதான் உங்களுக்கு கொஸ்டின் இருக்கிறது இதான். இதான் ஐடியாலஜி கொஸ்டின். அப்ப இதுக்கு வந்து நீங்க உங்களுக்கு ஒரு ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். அந்த ஃபார்முலா தெரிஞ்சா இத ஈஸியா நீங்க சால்வ் பண்ணிறலாம். அது என்ன சார் ஃபார்முலா அப்படின்னா, மேல அத நான் குடுத்திருக்க மாட்டேன்னு நெனைக்கிறேன். இதோட இப்ப அடிஷனலா குடுக்குறேன். இத சேர்த்துக்கிடுங்க. அதாவது ஓகே. a பிளஸ் b பிளஸ் c ஹோல் ஸ்கொயர்ட் வரையும் குடுத்துருக்கேன். ஓகேவா? ஓகே. இப்ப பாருங்க. அதே கியூப் குடுத்துட்டான். அதாவது a கியூப் பிளஸ் b கியூப் பிளஸ் c கியூப் மைனஸ் 3abc அப்படின்னு குடுத்துட்டான் அப்படின்னா, இது எப்படி எழுதலாம் அப்படின்னா, a பிளஸ் b பிளஸ் c இன்டு a ஸ்கொயர்ட் பிளஸ் b ஸ்கொயர்ட் பிளஸ் c ஸ்கொயர்ட் மைனஸ் ab மைனஸ் bc மைனஸ் c இப்படியே எழுதலாம். அப்ப எல்ஹெச்எஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் ரைட் ஹேண்ட் சைட். அப்ப இதுக்கு இது ஈக்குவல். அப்ப இத பார்த்தோனே உங்களுக்கு இந்த சம் வந்து டக்குன்னு ஒரு ஐடியா வரும் உங்களுக்கு. இங்க பாருங்க. இதுக்கு இது ஈக்குவல் தானே நான் இப்ப சொன்னேன். அப்ப என்ன வரும்? மேல a கியூப் பிளஸ் b கியூப் பிளஸ் c கியூப் இருக்கு. மைனஸ் 3abc.
கீழ எப்படி இருக்கு? அதாவது இங்க ஒரு விஷயம் நல்லா கவனிக்கணும் நீங்க. அவசரப்படக்கூடாது. அப்ப கீழ ஒரு விஷயத்தையும் எடுத்தீங்கன்னா, நீங்க ஈக்குவல் பண்ணிறலாம். இதுலேருந்து A பிளஸ் B பிளஸ் C வத்தையும் வெளில எடுக்கலாம். அப்ப நான் என்ன செய்றேன் அப்படின்னா, ஸ்ட்ரெய்ட்டா ஒரே ஸ்டெப்லயே ஆன்ஸர் கொண்டு வந்துரலாம். அப்ப நான் அதாவது 38 பிளஸ் 34 பிளஸ் 28 வச்சுக்கிறேன். அதுக்கு டினாமினேட்டர் வகுத்தல் டினாமினேட்டர். அத நான் எழுதல அப்படியே சென்டென்ஸா. அப்படியே டினாமினேட்டர் அது பேர குடுத்துட்டு, டினாமினேட்டர் வகுத்தல் டினாமினேட்டர். அப்ப இது 2ம் கேன்சல் ஆயிரும். இப்ப என்ன ஆயிரும்? இந்த டேர்மும், இந்த டேர்மும் கேன்சல் ஆயிரும். அப்ப இந்த 2 டேர்ம் கேன்சல் ஆயிடுச்சுன்னா, மீதி என்ன இருக்கு? 38 பிளஸ் 34 பிளஸ் 28 கூட்டுனா 100 வரும். அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னா 100. ஆப்ஷன் பாருங்க. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அவ்வளவுதான் சிம்பிள். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இப்ப நம்ம பார்த்தது வந்து 3வது கொஸ்டின். ஓகேவா? 3 தானே? ஆமா 3 தான். அடுத்த கொஸ்டின் பாருங்க. கீழ்கண்டவற்றில் எது கியூப் ரூட் 7 மற்றும் 4th ரூட் 5 இவற்றின் இடையே அமையும் அப்படின்னு சொல்லுது. நீங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறோம்னா, என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதாவது ரூட் 7 ஓட மதிப்பு என்ன அப்படின்னு தெரியணும். அதாவது கியூப் ரூட்டோட 7. அப்ப கியூப் ரூட் ஆஃப் 8 போட்டீங்கன்னா அதோட மதிப்பு 2. அப்ப அது பக்கத்துல தான் வரப்போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதோட கீழ. எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 1.91 இருக்கும். ஐடியாலஜி வச்சு நீங்க போட்டுறலாம். அதே 4th ரூட் ஆஃப் 5 வந்து என்னன்னு கேட்கிறேன். அப்ப 4th ரூட் ஆஃப் 16 வந்து 2. அப்ப 4th ரூட் ஆஃப் 5 கேட்கிறான். 16 2 தான். அப்ப இதோட வேல்யூ எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 1.5 இருக்கு. அப்ப 1.91க்கும் 1.5க்கும் இடைப்பட்ட வேல்யூ ஆப்ஷன் படி என்னன்னு கேக்குது. அப்ப ஆப்ஷன் ரூட் 2 ஓட வேல்யூ என்ன? 1.4 வரும். 414. 1.414. ரூட் 4 ஓட வேல்யூ 2. வெறும் ரூட் 5 ஓட வேல்யூ ரூட் 4 2னா அப்ப 2 புள்ளி சம்திங். ரூட் 3 வேல்யூ 1.732. அவன் கேட்டது 1.9க்கும் 1.5க்கும் இடையில. அப்ப 1.9க்கும் 1.5க்கும் இடையில ரூட் 2 இல்ல, ரூட் 4 இல்ல, ரூட் 5 இல்ல. ஆனா ரூட் 1.7ங்கிறது இருக்கு. அப்ப 1.9க்கும் 1.5க்கும் இடையில 1.732ங்கிறது இருக்கு. அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து என்ன கொடுத்திருக்கான் அப்படின்னா 3y மைனஸ் 3 வகுத்தல் y வகுத்தல் 3y மைனஸ் 3 வகுத்தல் y வகுத்தல் 7y மைனஸ் 7 வகுத்தல் 3y ஸ்கொயர். ரொம்ப சிம்பிள் தான். தனித்தனியா நீங்க ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் உள்ள 3y மைனஸ் 3ல 3 இருக்கு ரெண்டுல. அப்ப அந்த 3 வெளில எடுக்கலாம். அப்ப y மைனஸ் 1 இருக்கும். கீழே y இருக்கு. வகுத்தல். அடுத்து இதுலயும் 7 இருக்கு. 7 வெளில எடுத்துடலாம். y மைனஸ் 1 3y ஸ்கொயர். அப்ப இது எப்படி வந்துரும்? 3 இன்டு y மைனஸ் 1 வகுத்தல் y. இது வகுத்தல் தானே? எப்படி ஆயிரும்? இன்டுல வரப்போகுது. மேல 3y ஸ்கொயர் போயிரும். கீழே 7 y மைனஸ் 1 இருக்கும். இந்த y மைனஸ் 1 y மைனஸ் 1 கேன்சல் ஆகும். y ஸ்கொயர்ல அடிபட்டுரும். மேல என்ன இருக்கு? 9 இங்க ஒரு y இருக்கு. கீழே என்ன இருக்கான்? 7 இருக்கு. அப்ப 9y வகுத்தல் 7. அப்ப ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ரொம்ப சிம்பிள் தான். ஓகேவா? அடுத்து 6. 6 பார்க்கும்போது உங்கள குழப்பணுங்கிறதுக்காண்டி பெருசா குடுத்துருக்காங்க. ஆனா இருக்கிறதுல ரொம்ப ஈஸி. ஓகேவா? எப்படி சார் ரொம்ப ஈஸின்னு சொல்றீங்க அப்படின்னா, நீங்க பாருங்கவேன். இது எப்படி சார் இருக்கு ஃபார்மேட்டு? நான் வந்து உங்களுக்கு இந்த எண்ணியல், அ பெருக்கு தொடர், கூட்டு தொடர்லயே சொன்னேன். இது எப்படி இருக்கு? பார்த்தாவே தெரியுதா? அதாவது a பிளஸ் b பிளஸ் c பிளஸ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா n ஈக்வல் டு என்ன சொன்னேன்? k அப்படின்ட்டு இருக்கும். இதோட ஃபார்முலா n இன்டு n பிளஸ் 1 வகுத்தல் 2ன்னு சொன்னேன். அதே வந்து a கியூப் பிளஸ் b கியூப் பிளஸ் c கியூப் பிளஸ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா n கியூப் ஈக்வல் டு k இப்படின்ட்டு இருக்கிறதுக்கான ஃபார்முலா n இன்டு n பிளஸ் 1 வகுத்தல் 2 இதை ஹோல் ஸ்கொயர் எடுக்கணும்னு சொன்னேன். ஓகே ஞாபகம் இருக்கா? அதே தான் இங்கே. அப்ப இதோட வேல்யூ அவங்களே கொடுத்துட்டான். ஈக்குவல் டு ஒய்னு கொடுத்துருக்காங்க. இந்த டேம் எல்லாமே ஈக்குவல் டு ஒய்னு கொடுத்துட்டான்.
இங்க என்ன வரும்? இந்த வேல்யூ எல்லாமே ஒய். அதுக்கு மேல என்ன வரும்? கியூப் வந்துச்சுன்னா, ஸ்கொயர்டு. அப்போ ஒய் ஸ்கொயர்டு. அப்ப எங்க இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். எவ்வளவு சிம்பிளா குடுத்துருக்காங்க. நெறைய பேர் யோசிச்சுக்கிட்டு எக்ஸ் இன்டு எக்ஸ் பிளஸ் 1 வருமா? ஒய் இன்டு ஒய் பிளஸ் 1 வருமா? அப்படின்னு சால்வ் பண்ணி போடுவாங்க. அவன் சிம்பிளா முடிச்சுட்டான் குடுத்துட்டு. அடுத்து அடுத்து பாருங்க. அதாவது என்ன குடுக்கன்னா, வாட் அரித்மெடிக் ஆப்பரேஷன் வில் கம் அட் த பிளேஸ் ஆஃப் அட் இன் த ஈக்குவேஷன் 2 ஆர் 5 அப்படின்னு குடுத்துருக்கு. சரியா? அதாவது இப்படி ஒண்ணு குடுத்துட்டு சமன்பாட்டில் அட் என்ற இடத்தில் எந்த எண்கணித செயல்பாடு வரும் அப்படின்னு கேட்டிருக்கு. அப்ப 2 அட்டு 5 மைனஸ் 15 ஈஸ்ட் 3 பிளஸ் 4 ஈக்குவல் டு 9 வரும். இதுல அட்டுங்கிற இடத்துல என்னத்த போட போறீங்க? போட்டா இது 9ன்னு வரும் அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஆப்ஷன்ல எக்ஸ் இருக்கு, மைனஸ் இருக்கு, இன்டு இருக்கு, மைனஸ் இருக்கு, வகுத்தல் இருக்கு, பிளஸ் கூட்டல் இருக்கு. இப்ப போத் மாஸ் ரூல் தெரியும். போத் மாஸ் அதாவது ஆர்டர் படி பிராக்கெட் ஆஃப் டிவிஷன் மல்டிபிகேஷன் அடிஷன் சப்ட்ராக்ஷன். அப்படி பார்த்தோம்னா இது ஃபர்ஸ்ட் வந்துருமா 15 டிவிஷன். அப்ப 2 அட்டில் இடத்த வைங்க 5 வச்சுக்கிறீங்க. மைனஸ் 15 மூணாவது தான் 5 பிளஸ் 4 ஈக்குவல் டு 9 வரும். ஓகே. இப்ப இந்த இடத்துல என்ன போடணும்? இப்ப இன்டு போட்டு பார்ப்போமா? இன்டு போடணும். அப்ப I2 10 மைனஸ் 5 பிளஸ் 4 9. கரெக்டா வருமா? கரெக்டா வரும். அப்ப 10ல 5 போச்சுன்னா 5 பிளஸ் 4 ஈக்குவல் டு 9. 5 4 9. அப்ப 9 ஈக்குவல் டு 9. அப்ப ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இப்ப உங்களுக்கு ஒரு டவுட் வரும். சார் நீங்க சொன்னபடி அடிஷன் தானே ஃபர்ஸ்ட் இருக்கு. அப்ப இந்த அடிஷன் 5 4 9ன்னு போட்டா 10 மைனஸ் 9 1ன்னு வருமே சார்னா, உங்களுக்கு குடுத்திருக்கக்கூடிய சமன்பாடு ஈக்குவல் ஆகாது. உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு சமன்பாட குடுத்துட்டு இது ப்ரூவ் பண்ணுங்கன்னு குடுத்துட்டாங்கன்னா, அடிஷன், சப்ட்ராக்ஷன் இதுவத்தையும் முன்ன பின்ன மாத்திக்கிறலாம். அப்படிதான் அவங்களே போட்டிருப்பாங்க. ஆனா நீங்க டிவிஷன் மல்டிபிகேஷனோ, பிராக்கெட்டையோ மாத்த முடியாது. அதுல கவனமா இருக்கணும். ஓகே. அடுத்து. அடுத்த கொஸ்டின் பார்ப்போமா? ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. அதாவது உங்களுக்கு மேல வந்து ஏ 2 நம்பர் தான் குடுத்துருக்கான். 111 999 குடுத்துருக்கான். இத குடுத்துட்டு சால்வ் பண்ண சொல்லிருக்கான். அப்ப மேல ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏ கியூப் பிளஸ் பி கியூப் குடுத்துட்டு வகுத்தல் கீழ ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஏ இன்டு பி அப்படின்னு குடுத்துருக்கு. அப்ப அப்ப இது எப்படி குடுத்துருக்கான். அப்ப இத நம்ம சால்வ் பண்ணணும். அப்ப இதுல குடுத்திருக்கிறதுல ஏங்கிறது தான் 111, பிங்கிறது தான் 999. ஏ கியூப் பி கியூப் பார்க்கலாம் என்ன? ஏ பிளஸ் பி ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர். அவ்வளவுதான். இதை வச்சு முடிச்சாலும். அப்ப எப்படி சார் சால்வ் பண்றது அப்படின்னா அப்ப சொல்றேன். அப்ப இது எப்படி எழுதலாம்? இந்த மேல உள்ளது எப்படி எழுதலாம்? ஏ பிளஸ் பி இன்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். வகுத்தல் கீழே என்ன இருக்கு? ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர் அப்படின்றது. அப்ப இது ரெண்டும் கேன்சல் ஆச்சுன்னா என்ன இருக்கும்? ஏ பிளஸ் பி ஒத்தையும் இருக்கு. ஏக்கான வேல்யூ என்ன சொல்லியிருக்கேன்? 111. பிக்கான வேல்யூ 999. ரெண்டையும் கூட்டினா 1110. இதான் ஆன்சர். எங்க இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். அப்ப இவ்வளவு சிம்பிளா இருக்கு சார் அப்படின்னா ஃபார்முலா ஏ பிளஸ் பி ஹோல் கியூப் போட ஃபார்முலா தெரிஞ்சா இது சிம்பிள். அது தெரியல அப்படின்னா நீங்க மண்டையை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்க வேண்டியது. அது தெரிஞ்சா சிம்பிள் தான். ஓகே. அப்ப அதுக்கு என்ன ஃபார்முலா படிங்க அப்படின்னு சொல்றேன். அடுத்து என்ன கொடுக்கானா எக்ஸ் வகுத்தல் ஒய் ஈக்குவல் டு 11:13 ஃபைண்ட் எக்ஸ் பிளஸ் 2y வகுத்தல் 2x பிளஸ் 3y. இதெல்லாம் நம்ம ரேஷியோ ப்ரொபோஷன்லயே பார்த்தாச்சு. இருந்தாலும் ரொம்ப சிம்பிள் தான் சொல்றேன். அப்ப எக்ஸ் பை ஒய்ங்கிறது என்ன? 11 வகுத்தல் 13 கொடுத்துட்டோம். அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 11 ஒய் ஈக்குவல் டு 13 அவனே கொடுத்துட்டான். ஓகேவா? ஓகே.
அப்ப எக்ஸ் பிளஸ் 2y வகுத்தல் 2x பிளஸ் 3y. எக்ஸுக்கு பதிலாக 11 பிளஸ் 2 இன்ட்டு ஒய்க்கு பதிலாக 13 வகுத்தல் 2 இன்ட்டு 11 பிளஸ் 3 இன்ட்டு 11. அவ மேல 11 பிளஸ் 26 வகுத்தல் 22 பிளஸ் 33 26 36 37 வகுத்தல் 33 55. கரெக்டா? 22 ஓகே 33. சரி, ஒரு சின்ன தப்பு. ஒய்க்கு பதிலாக 13 போடணும். 13 அப்ப 39. அப்ப 22 39 61. இங்க 13 வரும். அப்ப இங்க 39 வரும். இங்க 61 வரும். எடுத்து எழுதும்போது கரெக்டா பார்த்து எழுதணும். இப்ப இங்க 39 61. இது அடிக்க முடியுமா அப்படின்னா சுருக்க முடியாது. ஆப்ஷன் பாருங்க. 37 வகுத்தல் 61. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து இப்பதான் நான் மேல சொன்னேன், அதே கொடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது ஃபைண்ட் த வேல்யூ. அதாவது எக்ஸ் இஸ் ஈக்குவல்னு வச்சுக்கிட்டு ரூட் 5 இன்ட்டு எக்ஸ்ன்னு எழுத சொன்ன முதலே. அப்ப எக்ஸ் 5 இன்ட்டு எக்ஸ் ஹோல் பவர் 1/2. அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 5 இன்ட்டு எக்ஸ். அப்ப அடிச்சா எக்ஸ் ஈக்குவல் டு 5. அப்ப இது ஆப்ஷன்ல இருக்கும். 5 பவர் 0னா எனிதிங் ஒரு 0 1. அது வராது. 5 பவர் 1 இருக்க மாதிரி. அப்ப ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, அடுத்து இப்ப நம்ம பார்த்துருக்க கொஸ்டின் தான் கொஸ்டின் 10வது கொஸ்டின். பாருங்க, அதுக்குள்ள 10வது கொஸ்டின் வந்துட்டோம். ரொம்ப ஈஸி. அடுத்து 11வது கொஸ்டின் பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3x plus 4y is to 4x plus 6y equal to 22 is to 32 xy காணுங்க. ரொம்ப சிம்பிள். ஏசியன் பர்பஸ்லேயே பார்த்தாச்சு. 3x plus 4y வகுத்தல் 4x plus 6y equal to 22 வகுத்தல் 32 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதான் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் அடிச்சிடும். 22 எப்படி எடுக்கலாம்? 11 ரெண்டா 22, 16 ரெண்டா 32. அப்ப 11 வகுத்தல் 16. இதை குறுக்கு பெருக்கல் பண்ணுங்க. இதை இங்க பண்ணுங்க, இதை மேல பண்ணுங்க. அப்ப 11 ஓபன் பிராக்கெட் 3x plus 4y வகுத்தல் 16 ஓபன் பிராக்கெட் 4x plus 6y. 33x plus 44y வகுத்தல் 16 நாங்க 24க்கு 4 மீதி 2 4 5 6 64x plus 6 36க்கு 6 மீதி 3 6 9 96y. அப்ப 33x 44y இப்படி வரும். அப்ப இங்கிட்டு 1 தானே இருக்குன்னு அர்த்தம். இங்கிட்டு போயிடுமா? அப்ப என்ன ஆயிரும்? 33x பிளஸ் 44y சீக்வல் டு 64x பிளஸ் 96y. எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கிறோம். இப்ப பெரிய டைம் 64x ஆகிட்டு இருக்கு. அப்ப 33 ஆகிட்டு கொண்டு போங்க. 64x மைனஸ் 33x 96y அங்கிட்டு தான் இருக்கு. சாரி, ஏதோ ஒரு இடத்துல மிஸ் பண்ணிருக்குமே. 48x வரணுமே. அதாவது 16 மேல போகும். இந்த இடத்துல கொஞ்சம் 11 கீழே வரணும், 16 மேல போகணும். இந்த இடத்துல கொஞ்சம் ஒரு மிஸ்டேக் பண்ணி விட்டுட்டோம். டோட்டலாவே அது எல்லாம் மாறி போச்சு. இதுவரையும் கரெக்ட். எடுத்து பெருக்கும் போது மாத்தி 11 வகுத்தல் 16 16 வகுத்தல் 11 பெருக்கி வச்சிருக்கோம். பெருக்கும் போது கவனமா இருக்கணும். இந்த இடத்துல பாருங்க 16 தான் மேல பெருக்கணும். 16 இன்ட்டு 3x பிளஸ் 4y சீக்வல் டு 11 இன்ட்டு 4x பிளஸ் 6y. இப்பயே வச்சுக்கலாம், எந்த கஷ்டம். இப்போ உள்ளுக்குள்ளாக 48x பிளஸ் 48 64y சீக்வல் டு 44x 66y. இப்ப பெரிய டைம் 48 இருக்கு. அப்ப 48x மைனஸ் 44x 66y மைனஸ் 64y. 48ல இருந்து 44 கழிச்சா 4x சீக்வல் டு 66ல இருந்து 64 கழிச்சா 2y.
அப்ப ஈரெண்டா 4, ஓரெண்டா 2. அப்ப எக்ஸ் வகுத்தல் ஒய் இஸ் ஈக்குவல் டு 1 வகுத்தல் 2. அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 1 இது. அப்ப 1:2 இங்க இருக்குன்னு பாருங்க. ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்ப நம்ம வகுக்கிறதுதான் தப்பு பண்ணியிருக்கோம். கொஞ்சம் கவனமா இருக்கணும். அவ்வளவுதான். அடுத்து பாருங்க ஃபார்முலா ஏ பிளஸ் பி ஃபார்முலா வச்சு தான் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஏ வந்து 963, பி வந்து 476. வேற நம்பர் எதுவும் கொடுக்கல. அப்ப பார்த்தா எப்படி இருக்கு? ஏ ஸ்கொயர்டு பிளஸ் பி ஸ்கொயர்டு. சாரி ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர்டு அப்படின்னு தான் இருக்கு பார்க்கும்போது. பிளஸ் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்டு அப்படின்னு இருக்கு மேல. அதே வகுத்தல் கீழே ஏ ஸ்கொயர்டு பிளஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு. சீக்வல். இப்ப மேல உள்ள டேர்மை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, அதாவது ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் இது எப்படி எழுதலாம்? 2 இன்ட்டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு ஃபார்முலாவே இருக்கு. கீழே என்ன இருக்கு? ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். இப்ப இது ரெண்டும் அடிப்பட்டா மீதி என்ன இருக்கும்? 2 இருக்கு. ஆனா இதை ஸ்ட்ரெயிட்டா அடிக்க கூடாது. வேணாம்னா சரி ஏபி விட்டுட்டு ஒரே வழி தானே, அடிக்கலாம். அப்ப ஸ்ட்ரெயிட்டா அடிச்சிட்டோம்னா மீதி என்ன இருக்கு? 2 இருக்கு. அவ்வளவுதான் ஆன்சர். மேல ஏபிக்கு வேற வேல்யூ கீழே ஏபிக்கு வேற வேல்யூ கொடுத்திருந்தானா அடிக்க முடியாது. ஆனா ரெண்டும் ஏபி வந்து ஒரே வேல்யூ கொடுத்துருக்கலாம் அடிச்சிடலாம். 2 தான் ஆன்சர். அப்ப ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து 11 பாருங்க. ஏபிசிடி என்ற ஆங்கில எழுத்துக்கள் முறையே கொடுத்துட்டான். ஏ ஃபார் 2, பி ஃபார் 8, சி ஃபார் 16, டி ஃபார் 32, இ ஃபார் 64 அப்படின்னு கொடுத்துட்டான். இப்ப என்ன கேட்டிருக்கானா, கியூப்ல இ மைனஸ் ஸ்கொயர் ரூட்ல சி ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் மைனஸ் ஓப்பன் பிராக்கெட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் டி இன்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ மதிப்பை காண்க அப்படின்னு கேட்டு. அப்ப நம்ம என்ன செய்யணும் இந்த இடத்துல அப்படின்னா, கியூபுக்குள்ள என்ன போடணும்? ஈயோட வெளி 64 போடணும். மைனஸ் ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள சியோட வெளி 16 போடணும். இது ஓப்பன் பிராக்கெட் போடுங்க, இங்க க்ளோஸ் பிராக்கெட் போடுங்க, மைனஸ் ஓப்பன் பிராக்கெட் ரூட் ஆஃப் டிக்குள்ள 32 போடுங்க, ஸ்கொயர் ரூட் போட்டு இன்டு ரூட் ஆஃப் ஏக்குள்ள 2 போடுங்க. இப்ப 64ல கியூப் எடுக்கணும். அப்ப 4 4 16 16 அப்ப 4 வரும். 16க்கு ஓகே 2 ஸ்கொயர் தானே போட்டிருக்காங்க. 16க்கு 4 வரும் வெளி. அப்ப 4 16 16 64 ஓகே. இது கியூபுக்கு 4 ஸ்கொயருக்கு 4. அப்ப இது 0ன்னு தெரிஞ்சு போச்சு. மைனஸ் 32 8 32 ஓகே. அதுக்கடுத்து இன்டு ரூட் 2 எப்படின்னு இருக்கு. இப்ப 8 வெளில 4 வெளில எடுத்தா 2 வரும். -2 ரூட்டுக்குள்ள 8 4 2 அதையும் இருக்கு இன்டு ரூட். அதுக்கடுத்து 4 மறுபடியும் வெளில எடுத்தா 4 2 வரும். இங்க ஒரு 2 ஆல்ரெடி இருக்கு. -4 ரூட் 2 இன்டு ரூட். ரூட் 2 இன்டு ரூட் 2 என்ன வரும்? 2. அப்ப -4 இன்டு 2 -8. இதுதான் ஆன்சர். அப்ப ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அவ்வளவுதான். இதான் ஆன்சர். அப்ப நம்ம பார்க்கும்போது தெளிவா பார்த்துக்கிறோம். அவ்வளவுதான். அதுக்கடுத்து பாருங்க. அடுத்த கொஸ்டின். என்ன கொடுத்திருக்காங்கன்னா, அதாவது எக்ஸ் மீன்ஸ் பிளஸ். அப்ப எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல பிளஸ் போடணுமா? ஓகே. பிளஸ் இருக்கக்கூடிய இடத்துல மைனஸ். அப்ப பிளஸ் இருக்கக்கூடிய இடத்துல மைனஸ் போடணுமா? ஓகே. மைனஸ் இருக்கக்கூடிய இடத்துல இன்டு மல்டிபிகேஷன். மைனஸ் இருக்கக்கூடிய இடத்துல மல்டிபிகேஷன் போடணுமா? பிளஸ் இருக்கக்கூடிய இடத்துல பிளஸ் போடணும். அது எப்படி? ஆல்ரெடி பிளஸ் தான் கொடுத்துட்டாங்க. வகுத்தலா இருக்கு. ஓகே. இல்லாட்டி ஆரம்பத்திலே இது வந்து வகுத்தல தான் வந்து கொடுத்துருக்காங்களா? கொஸ்டின் தப்பு இருக்கு சார். இந்த இடத்துல வகுத்தல் வரணும். அதே மாதிரி இங்கே வகுத்தல் வரணும். அப்ப இந்த இடத்துல இங்கே வகுத்தல். இங்க வகுத்தலுக்கு போதா பிளஸ். வகுத்தல் மைனஸ் இன்டு பிளஸ். இன்டு பிளஸ் கரெக்ட். இப்ப கொஸ்டின் கரெக்ட். அதை வந்து வகுத்தல மாத்திக்கிறீங்க. அது மாதிரி இங்கேயும் வகுத்தல மாத்திக்கிறேன்.
இப்ப குடுத்திருக்க வேல்யூ என்ன? ஓப்பன் பிராக்கெட் 8 மைனஸ் 7 பிளஸ் 4 குளோஸ் பிராக்கெட் இன்டு 2 பிளஸ் 3. இப்ப இந்த மைனஸ் இருக்கக்கூடிய இடத்துல என்ன போட போறோம்? மைனஸ் பதிலா இன்டு. அப்ப இன்டு 8 இன்டு 7. இந்த பிளஸ் இருக்கக்கூடிய இடத்துல என்ன போடணும்? மைனஸ். அப்ப மைனஸ் 4 ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட். அடுத்து இந்த இன்டு இருக்கக்கூடிய இடத்துல என்ன போடணும்? வகுத்தல். அப்ப வகுத்தல் 2. இந்த பிளஸ் இருக்கக்கூடிய இடத்துல என்ன போடணும்? மைனஸ். அப்ப மைனஸ் 3. அவ்வளவுதான் சார். இப்ப சால்வ் பண்ணுவோமா? அப்ப ஃபர்ஸ்ட் பிராக்கெட் தான். போத் மாஸ் ரூல் படி ஃபர்ஸ்ட் பி பிராக்கெட் தான். அப்ப பிராக்கெட் குள்ள சால்வ் பண்ணலாம். 8 7 56 மைனஸ் 4. சாரி, கொஸ்டின்ல இதுவும் வகுத்தல். கொஸ்டினே தப்பு. இங்க வகுத்தல். இங்க வகுத்தல். அப்ப அதுக்கு நேரா வகுத்தல் தானே வரும். பிளஸ் தானே வரும். பிளஸ். அப்ப பிளஸ் 4 க்ளோஸ் பிராக்கெட். இங்க வகுத்தல் 2 மைனஸ் 3. இப்ப 56 4 60 வகுத்தல் 2 மைனஸ் 3. போத் மாஸ் படி வகுத்தல் தான், டிவிஷன் தான். 60 2 வகுத்தா 30 மைனஸ் 3. 30ல 3 போச்சுன்னா 27. அப்ப இதான் கரெக்ட் ஆன்சர். எங்க இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதுக்கு அடுத்து கொஸ்டின்ஸ் அது தப்பா இருக்கும். அது கவனம் பார்த்துக்கலாம். இங்க வந்து என்ன பி வகுத்தல் வகுத்தல். அப்ப பிங்கிறது வகுத்தல் கொடுத்துருக்கான். கியூங்கிறது இன்டு, ஆறுங்கிறது பிளஸ், எஸ்ங்கிறது மைனஸ் அப்படின்னு கொடுக்கு. ஓகே. அப்ப கியூங்கிறது இன்டு, ஆறுங்கிறது பிளஸ், எஸ்ங்கிறது மைனஸ். அப்ப 18 கியூ 12 பி 4 ஆர் 5. 18 கியூக்கு பதிலா இன்டு 12, பிக்கு பதிலா ஈஸ்ட் 4, ஆறுக்கு பதிலா பிளஸ் 5. வகுத்தல் 18 இன்டு வகுத்தல் ஃபர்ஸ்ட் முன்னுரிமை. 12 4 தான் 3 பிளஸ் 5 பெருக்கல் முன்னுரிமை. 8 3 24க்கு 4 மீதி 2 3 54 பிளஸ் 5 59. அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னா சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஏதோ ஒண்ணு இடிக்குது. கொஸ்டின் எதுவும் தப்பு இருக்கோ? 18 கியூ 12 பி 4 ஆர் 5 எஸ் 6 விட்டுட்டோம் பாருங்க. ஓகே, 5க்கு அடுத்து எஸ் 6. எஸ் 6 போல என்ன போடலாம்? எஸ்க்கு போல என்னது? மைனஸ். மைனஸ் 6 மைனஸ் 6. இப்ப போடுங்க 59ல இங்கே மைனஸ் 6 இங்கே மைனஸ் 6. 59ல 6 போச்சுன்னா 53 தானே. அப்ப 53 தான் கரெக்டான ஆன்சர். விஷயம் நல்லா பார்க்கணும். நான் இதோடய நிறுத்திட்டேன். ஆனா இங்கே இருக்குங்கிறது இப்பதான் பாக்குறேன். ஓகே, அப்ப 53. அப்ப என்ன சார் ஆன்சர் அப்படின்னா 53. அப்ப ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்க. இருக்கு. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இதெல்லாம் சின்ன சின்னமா ஃபர்ஸ்ட் இதை சால்வ் பண்ணணும். அப்ப 1 பிளஸ் 1 வகுத்தல் 4. இது எப்படி எழுதலாம்? 4 இன்டு 1 பிளஸ் 1 4ன்னு எழுதலாம். அப்ப 4 இன்டு 1 4 பிளஸ் 1 5 வகுத்தல் 4. அப்ப இது முடிஞ்சிருச்சு. அடுத்த டைம் இப்ப இதுக்கு பதிலா என்ன போடுறீங்க? 5 வகுத்தல் 4. இப்ப அடுத்த டைம் எதை உருவுறீங்க? இதை ஃபுல்லா உருவுங்க. அப்ப எப்படி இருக்கு? 3 பிளஸ் 1 வகுத்தல் 5 இன்டு 4ன்னு இருக்கு. இது எப்படி எழுதலாம்? 3 பிளஸ் 4 வகுத்தல் 5ன்னு எழுதலாம். இது எப்படி எழுதலாம்? 5 இன்டு 3 பிளஸ் 4 வகுத்தல் 5. இப்ப 5 15 4 19 வகுத்தல் 5. அப்ப இது ஃபுல்லா 19 இன்டு, அப்ப இது ஃபுல்லாவே 19 வகுத்தல் 5ன்னு வந்துருச்சு. இப்போ இந்த ஃபுல் டைம் எடுங்க. அப்ப 2 பிளஸ் 1 19 வகுத்தல் 5. அப்ப 2 பிளஸ் 5 வகுத்தல் 19. அப்ப 19 இன்டு 2 பிளஸ் 5 வகுத்தல் 19. அப்ப 19 2 38 38 5 43 வகுத்தல் 19. அப்ப இந்த ஹோல் டைம் இது ஃபுல்லாவே 43 வகுத்தல் 19. இப்ப மேல வாங்க. இதுக்கு வாங்க. 5 15 15 19 வகுத்தல் 5. அது எப்படி எழுதலாம்? 2 பிளஸ் 5 வகுத்தல் 19. 19 2 38 38 5
43 வகுத்தல் 19. அப்ப மேலேயும் 43 வகுத்தல் 19, கீழேயும் 43 வகுத்தல் 19. அப்ப அடிச்சா என்ன வந்துரும்? 1 ஆன்சர். அப்ப ஆப்ஷன் எங்க இருக்கு? ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். அடிச்சு போடணும் கரெக்ட்டா. இடம் இருக்கா? ஓகே. அடுத்து சுருக்கி தானே அவங்களே குடுத்துட்டாங்க. போத் மாஸ் ரூல் தான். பிராக்கெட் தான் நம்ம எப்பயுமே வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோனே நம்ம இது பண்ணுவோம். அப்ப பிராக்கெட்டுக்குள்ள உள்ளதுல ஃபர்ஸ்ட் இத முடிப்போமா? 8 2 16. அதுக்கடுத்து இந்த பிராக்கெட்ட முடிக்கலாமா? அதுல வகுத்தல் 10னா 2, 6னா 18, 18ல 2 போச்சுன்னா 16. வெள்ல வெள்ல இருக்கிறது என்னமோ 20. வெள்ல இருக்கிறது என்னமோ 20. உள்ளதுக்குள்ள ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல 8 2 16. இந்த பிராக்கெட் ஃபுல்லா நீங்க சால்வ் பண்ணும்போது உனக்கு வந்தது என்னது? 6னா 18 மைனஸ் 10 வகுத்தல் 5ல 2 இப்படி வரும். இப்ப 20 பிளஸ் ஓப்பன் பிராக்கெட் 16, 18ல 2 போச்சுன்னா 16. இப்ப இங்க என்ன ஆயிரும்? 16 மைனஸ் 16 0. அப்ப இந்த டேர்ம் ஃபுல்லா 0 ஆயிடுச்சுன்னா 20 தான் ஆன்சர். அப்ப ஆன்சர் 20. ஆனா 20 இல்ல. அப்ப ஏதோ ஒரு இடத்துல மிஸ்டேக் நடந்திருக்கு. என்ன நடந்திருக்கு? அத உற்று நோக்கணும். ஓகே. எங்க நடந்திருக்குன்னா 6னா 18 வெளில பிளஸ் இருக்கு. ஓகே. அவசரப்படக்கூடாது. நான் தான் போட்டுட்டேன். இங்க பிளஸ், இங்க பிளஸ். அப்ப நீங்களே பாருங்க. அப்ப 16 16ம் 32. 32 20 20 பிளஸ் 32. 52 தான் ஆன்சர். இப்ப கரெக்ட். சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். அடுத்து பாருங்க. ரொம்ப சிம்பிள் தான். அவங்களே குடுத்துட்டாங்க. அது மைனஸ்ங்கிறது மல்டிப்ளைன்னு குடுத்துட்டான். அதுக்கடுத்து மல்டிப்ளிகேஷன் வந்து பிளஸ்ன்னு குடுத்துட்டான். அதுக்கடுத்து பிளஸ் வந்து டிவைட்ன்னு குடுத்துட்டான். அதுக்கடுத்து டிவைட் வந்து மைனஸ்ன்னு குடுத்துட்டான். இப்ப இந்த டேர்ம சால்வ் பண்ண சொல்லி கேட்டிருக்கான். அப்ப 14 மைனஸ் பதிலா என்ன போடலாம்? இன்டு இன்டு போடலாம். 10. அடுத்து இன்டுக்கு பதிலா என்ன போடலாம்? பிளஸ் போடலாம். 4 பிளஸ்க்கு பதிலா என்ன போடலாம்? வகுத்தல் போடலாம். 16 பிளஸ்க்கு பதிலா என்ன போடலாம்? வகுத்தல் 8. அப்ப இங்க கரெக்ட்டா நம்ம கொஸ்டின் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கிறேன். உங்க டைப் பண்ணதுல மிஸ்டேக் விட்டுருக்கா? நான் என் கொஸ்டின்ல செக் பண்ணிக்கிறேன். 14 மைனஸ் 10 இன்டு 4 இங்க அவங்க கொஸ்டினே வகுத்தல் குடுத்துருக்காங்க. வகுத்தல் 16 பிளஸ் 8 கரெக்ட். அப்ப வகுத்தல்னா என்ன வரணும்? மைனஸ் வரணும். எந்த இடத்துல? 4க்கு இதுக்கு. அப்ப இந்த இடத்துல மைனஸ் தான் வரணும். ஓகே. போத் மாஸ் படி வகுத்தல ஃபர்ஸ்ட் முடிச்சிருவோம். 16 8ஆல வகுத்தா 2 மைனஸ் 4 இருக்கு பிளஸ் 10 இன்டு 14. அடுத்து பெருக்கல் ஃபர்ஸ்ட் 140 பிளஸ் 4 மைனஸ் 2. அப்ப 144 2 போச்சுன்னா 142. இதான் ஆன்சர். அப்ப ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அவ்வளவுதான் சார். சிம்பிளிஃபிகேஷனை பொறுத்தவரை நான் வந்து இருக்கக்கூடிய பேசிக் மாடல் எல்லாம் முடிச்சிருக்கேன். நீங்க திருப்பி திருப்பி என்ன செய்யணும்னா இதை பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பிராக்டிஸ் பண்ண பண்ண வந்துடும். கிட்டத்தட்ட ஒரு 21 கொஸ்டின் இல்ல 22 கொஸ்டின் 25க்கு முடிச்சாச்சு. இன்னும் 3 டு 4 கொஸ்டின் அளவுக்கு ரீசனிங் பத்தி பார்க்கணும். அந்த ரீசனிங் பார்த்துட்டோம்னா அந்த 3 4 கொஸ்டின் அளவுக்கு உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆயிடும். ஃபுல்லாவே தரவாயிரும். 25க்கு 25 கொஸ்டின்ங்கிற அளவுக்கு ஆப்டிடியூட் கிளாஸஸ் முடிஞ்சிடும். அப்ப ஆப்டிடியூட் கிளாஸை பொறுத்தவரை இன்னும் ஒரு கிளாஸ் இருக்கு. மற்ற எல்லா டாபிக்கும் முடிச்சாச்சு. ரீசனிங் மட்டும் இன்னும் இருக்கு. அதை அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். பிடிஎஃப் முடிஞ்சிருச்சா? ஓகே. மொத்தம் எத்தனை கொஸ்டின்ஸ் வந்து மாடல் கொடுத்துருக்கோம்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 18 டைப்ல வந்து கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்து பிராக்டிஸ் பண்ணியிருக்கேன் சிம்பிளிஃபிகேஷன். ஆனா சிம்பிளிஃபிகேஷனோட சேர்த்து கூட்டுத்தொடர், அடுக்குத்தொடர், பெருக்குத்தொடர், நம்ம எண்ணியல் இது எல்லாம் சேர்த்து வரும். நான் அது தனியாகவும் நடத்தியிருக்கேன். அப்படின்னா கொஸ்டின்ஸ் வெயிட்டேஜ் 2 சேர்த்து 4 to 5 கொஸ்டினோட கேட்கலாம். அது மாதிரி வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய பகுதி தான். அதை மைண்ட்ல எப்படி நீங்க கிளாரிட்டியா வச்சுக்கிறேன். ஓகே சார். இதோட இந்த கிளாஸஸ் வந்து நான் கட் பண்றேன். இதோட முடியுது உங்களுக்கு சிம்பிளிஃபிகேஷன் டாபிக் முடியுது. அடுத்த ரீசனிங் பத்தி தான் இருக்கு. அது அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகே.